Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 2 நடந்த மேக்ஸ் கொஷின் 2 கொஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதே கொஷின் கூட ரிப்பீட் ஆகலாம். வாங்க பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூம் ஆஃப் வாட்டர் டேங்க் மெஷர் 10 மீட்டர் 5 மீட்டர் 1.5 மீட்டர், அதாவது 10 மீட்டர் 5 மீட்டர் 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டுடைய கல் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது L × B × H. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த நம்பர் எல்லாத்தையுமே பெருக்கிடணும். இங்கே இருக்க 3 நம்பரையுமே பெருக்கணும் அப்படின்னா 75 நமக்கு கிடைக்கும். இந்த 75ன்றது என்னது அப்படின்னா மீட்டர். ஓகேங்களா, அவங்க கேட்டிருக்கிறது கொள்ளளவு. கொள்ளளவுன்றது லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஒரு மீட்டர் அப்படின்றது நம்ம 1000ஆல் பெருக்குனா லிட்டராக மாறும். அப்போ 75 × 1000 லிட்டராக மாற்றுறதுக்காக 1000 போட்டிருக்கேன். ஓகேங்களா, ரெண்டையும் பெருக்கி போட்டிங்க அப்படின்னா 75,000 லிட்டர்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா 75,000 லிட்டர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். An aluminium sphere of radius 12 cm is melted to make a cylinder of radius 8 cm. Find the height of the cylinder. அதாவது 12 cm ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்ட 8 cm ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையோட உயரம் என்ன அப்படின்றதான் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அலுமினிய கோளம்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ கோளத்தோட ஃபார்முலா எழுதிக்கணும். 4/3πr³. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 8 cm ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையோட ஃபார்முலா என்ன, πr²h. அதை எழுதிக்கணும். எழுதினதுக்கப்புறம் வேல்யூ அப்லோட் பண்ணணும். இப்போ இந்த பைக்கும் கேன்சல் ஆகிடும், ரெண்டுமே பை தான், ரெண்டுமே கேன்சல் ஆகிடுமா. அப்போ 4/3 மிச்சம் போட்டாச்சு. r³ இது வந்து என்னது, கோளம் தானே. கோளத்தோட ஆரம் எவ்வளோ, 12. அப்போ r³ 3 தடவை எழுத சொல்லியிருக்காங்க. 12ன்றது 3 டைம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு r². இந்த ஆர் என்னது, இந்த 8 சென்டிமீட்டர். அப்போ இந்த ஆருக்கு பதில் 8 × 8 போட்டாச்சு. ஹைட்டுன்றது நமக்கு தெரியாது, ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, உயரம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஹச்சை மட்டும் அப்படியே வச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ இதெல்லாத்தையும் அடித்து போட்டு நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 36 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 36 சென்டிமீட்டர். உங்களுக்கான கேள்வி, இதுக்கு ஆன்சர்ன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சதுரத்தின் பரப்பளவு என்ன, செவ்வகத்தின் பரப்பளவு என்ன அப்படின்றத ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் அடுத்தடுத்த வீடியோக்களோட அப்டேட்ஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.